ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பச்சை பயிறு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நான் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இம்யூனிட்டிக்கு தேவையான எல்லா நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸுமே இருக்கிறதுனால இது நீங்கள் இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஏன்னா இதில் பச்சை பயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, நிறைய டேட்ஸு. ஸோ நீங்கள் ஹேர் க்ரோத்துக்கு எடுத்துக்கிற லட்டு ரெசிபின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பச்சை பயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு பச்சை பயிரெலாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், ரொம்பவே ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும். அதுவும் இந்த லட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் தாராளமாக சாப்பிட்லாம். இது வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கிறேன். 3 கப்புன்றது நான் 300 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு உள்ள கப்பு. அதில் பார்த்திங்கன்னா நான் 3 தடவை எடுத்திருக்கேன். ஸோ இது 300 கிராம் அளவுக்கு இருக்கும் பச்சைப்பயிறு. இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் அலசிட்டு கூட நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் க்ளீனாக இருக்கிறதுனால அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கக்கூடாது. அதுக்காக பயிரை ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. நல்லா வாசனையாக ப்ரௌன் கலரில் மாறி வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும் முழுசாக வறுப்படுறதுக்கு. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இப்போ இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஏலக்காய் முழுசாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக கொரகொரப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாலே போதும். ரொம்ப ஃபைனாக வேணும்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லை லைட்டாக கொரகொரப்பாக வேணும்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காவை நல்லா பொடி பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணும்போது லட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் தேங்காவை விட நீங்கள் கொப்பரை தேங்காய் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் 25 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே 1/4 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாம். 1/4 கப்புன்றது 25 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம் ஒரு 1/4 கப் 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு வால்நட் நான் எடுத்திருக்கேன். அதுவும் 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கிஸ்மிஸ் எடுத்துக்கலாம். அதுவும் 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை தோலை உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பெல் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு 25 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நெய்யில் வறுக்கிறதா இருந்தாலும் வறுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இல்லைனா நார்மலாக என்னைய மாதிரி நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். எப்படி ரோஸ்ட் பண்ணாலும் அது நல்லா தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஃபைனாலாம் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி உங்களுக்கு ஃபைனாக வேணும்னா நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்லேயே நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர் எல்லாமே ஆட் பண்ணி லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதிலே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை. ஸோ நான் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு வடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது நீட்டாகவே இருக்குது என்கிட்ட. ஸோ நல்லா க்ளீனாக இருக்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் டேட்ஸ் எடுத்திருக்கேன். சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்ஸ் வச்சுக்கோங்க. டேட்ஸ் நீங்கள் என்ன டேட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். டார்க்கான டேட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை பிளாக் டேட்ஸு எதுனாலும் எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 100 கிராம் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நான் வெல்லம் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பிடிக்கும் போது கொஞ்சம் மாய்ஸ்சர் தேவை. சும்மா நம்ம
பிடிச்சி உருட்ட முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் சும்மா பிடிச்சி உருட்டணும்னா நிறைய நெய் ஆட் பண்ணணும். அதை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கெட்டியாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நிறைய நெய் தேவைப்படும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துச்சு. அந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் வந்து பாயில் பண்ண விடுங்க. அந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு நல்லா வந்து வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டேட்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஹீட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும். கையில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து நல்லா அழகாக நீட்டாகவே வரும். நெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உருட்டும் போது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஷேப் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உடையிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த ஹீட்லேயே உருட்டிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த லட்டில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச். ஏன்னா இதில் வந்து நிறைய நம்ம பச்சைப்பயிறு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அதிகமான ப்ரோட்டீன் வந்து இதில் இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பச்சைப்பயிறு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து சாப்பிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். ஹேர் ஃபால் வந்து கம்மியாயிரும். நான் இது ஏன் இப்போ செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப இருந்துச்சு இந்த மந்த்து. ஸோ வந்து அந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தான் இதை மெயினாகவே செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பச்சைப்பயிறு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்கிற போது என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின் வந்து டல்லாக இருக்காது, நல்லா க்ளோயிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி வந்து வின்டர் டைமில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு இம்யூனிட்டியுமே வந்து அதிகமாக இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்டர் லட்டுன்னு தான் இதை சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் கடல் பாசி பாதாம் பிசுன்னு ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க வந்து நீங்கள் பொட்டுக்கடலையை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து லட்டு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாயிரும். ஏன்னா இதில் நான் டேட்ஸு எல்லாமே நட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அத்திப்பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது சீட்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து சுகரும் வந்து நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை, நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன், வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன், பேரிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இனிப்புக்கு வந்து பேரிச்சம்பழம் தான் ஆட் பண்ணிக்கணும்னா நீங்கள் தாராளமாக நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லட்டு எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் வரையும் வெளியில் வச்சா நல்லாவே இருக்கும். அதில் ஒன்றுமே செய்யாது. நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓப்பன் பிளேஸில் வைக்கக்கூடாது, ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கிற பிளேஸ்லையும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஈரப்பதமாக இருக்கிற பிளேஸ்லையும் வைக்கக்கூடாது. நார்மலான டெம்பரேச்சரில் வைங்க. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா பூட்டி வைங்க. நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஸோ வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா லட்டு உங்களுக்கு 1 மந்த்துக்கு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த லட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரையும் தாராளமாக சாப்பிட்லாம், ஒன்றுமே செய்யாது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.